அமெரிக்காவில் வீட்டுக்கு வீடு வாசல் இருக்கோ இல்லையோ ஒரு கார் வாங்கி நிறுத்தி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சரும் வெதர் கண்டிஷனும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இங்கே எல்லாருமே கார் யூஸ் பண்ணுறாங்கனாலும் பெரும்பான்மையான மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய கார் என்னென்னா ஒரு 4 டைப் ஆஃப் கார் மட்டும்தான், 4 பிராண்ட்ஸ் தான் இங்கே வந்து அதிகமாக வாங்குவாங்க. அதில் நம்பர் 1 எது பார்த்திங்கன்னா டொயோட்டா, நம்பர் 2 ஹண்டா, நம்பர் 3 நிசான், நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஹண்டாய். நம்ம ஊரில் சொகுசு கார்கள் பட்டியலில் வரக்கூடிய ஆடி, பிஎம்டபிள்யூ, பென்ஸ் மாதிரியான கார்கள்லாம் இந்த காரோட விலைக்கு ஈக்குவலாக கிடைச்சாலுமே மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 4 வெரைட்டி கார் மட்டும்தான். ஏன் அப்படின்னா இங்கே ரீசேல் வேல்யூ பார்த்து தான் காசு வாங்குவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா காசு வாங்கி ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது. மினிமம் ஒரு 50,000 மைல்ஸ் ஓடிடுச்சுனாலே காரை வந்து விற்றுருவாங்க. யூஸ்ட் கார் வாங்குறவங்களும் பார்த்திங்கன்னா 50,000 மைல்ஸ்க்குள்ளே ஓடி இருக்கிற காசு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி வாங்கினா தான் நமக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள்